ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இப்போ தான் நம்ம அண்ணாமலை ஜி வி த லீடர் அப்படின்ற ஒரு அமைப்போட போதையில்லா தமிழக மாநாடு பொள்ளாச்சியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அதில் பார்த்திங்கன்னா அவர் பேசின சில ஹைலைட்ஸான விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஜூன் 5 வி த லீடர்ஸோட அமைப்போட விஷயத்தை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அன்னிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் 38 நாள் ஆயிருக்கு. இதில் 19 லட்சம் பேர் எங்கள் அமைப்பில் சேர்ந்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, பெண்கள் இங்கே வெகு பங்கு இங்கே இருக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் தான் எதிர்காலம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, நாம் நம்ம இலக்கை அடையணும். ஓகேவா? அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதை இல்லாத தமிழகத்தை நம்ம உருவாக்கணும். இன்னும் கேட்டால் நிறைய மதுக்கடைகளை கூட நம்ம மூடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, பிஜேபியோட பி டீம் தான் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி திமுக காரங்கள்லாம் சொல்கிறாங்க. ஏன்னா பிஜேபியை பற்றி அவர் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கிடையாது. நான் ஒரு நேர்மையான சமூகத்துக்கு தேவையான விஷயங்கள் எடுத்து உரைக்கிற ஒரு ஹிந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் என் கட்சியில் சேருவாங்க, உண்மையாக சமூக பணி செய்கிறவங்க எங்கள் அமைப்பில் சேருவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க மக்களே? அண்ணாமலையோட இந்த இனிஷியலான அவர் ஒரு ஹைலைட்டாக இந்த விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதே மாதிரி இந்த 19 லட்சம் பேரும் அரசியல் படுத்தப்பட்டு அவங்க ஒரு சிறந்த குடிமகனாகவும் அரசியல்வாதியாகவும் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றத கமெண்ட்டில் ரிலீவ் பண்ணுங்கள். இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2026 35லேருந்து 39, அதாவது அதில் இருக்கிறவங்க தான் ஆட்சியே மாற்றிருக்காங்க. இதே தான் 2026 30லேருந்து 39 வயசில் இருக்கவங்க தான் மாற்றிருக்காங்க. இதே தான் 2031 நடக்கும். அங்கேயும் ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும் அப்படின்றாரு. ஸோ என்ன சொல்ல வர்றாருன்னா, விஜயோட ஆட்சி ப்ரொலாங் ஆகாது, அங்கேயும் நடக்கும் அப்படின்றாரு. அண்ணாமலை தாவேகா அரசை பற்றியும் முதல்வர் பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, தாவேகா அரசு 1,68 லட்சம் பேர் பழைய அரசு வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஓட்டு போட்டிருக்காங்கன்றது பெரிய விஷயம். அதே மாதிரி தாவேகா அரசு இப்போ தான் வந்திருக்காங்க. ஓகேவா? அதில் இருக்கிற அமைச்சர்கள்லாம் கற்றுக்குட்டி இனிஷியலாக தான் இருக்காங்க. யாருமே அனுபவம் கிடையாது. அவங்க சில தடுமாற்றங்கள் நடக்க தான் செய்யும் அவங்க ஆட்சியில். அதை நம்ம தோல் கொடுத்து தூக்கணுமே தவிர்த்து அதை இன்னும் மேலே போட்டு அழுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி செங்கோட்டையன் மட்டும்தான் அதில் எப்படி சொல்கிறதுனா, உங்களுக்கு புத்திசாலி மீன்ஸ் அனுபவம் உள்ளவர். மற்றவங்க எல்லாமே புதுவரவு தான். ஸோ அவங்கள நம்ம ரொம்ப அழுத்தக்கூடாது. அவங்களுக்கும் அனுபவம் கெயின் ஆகிற வரைக்கும் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் தான் பண்ணோன்ற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ இதை இவங்க வேறு மாதிரி கொண்டு போவாங்க. இவர் என்ன அவருக்கு சொம்படிக்கிறாரு, இவர் என்ன தாவேக்காவா அப்படின்னு அதுக்கும் அவர் கிளியராக விளக்கம் கொடுத்துட்டாரு. இந்த அமைப்பு யாருக்கும் சார்ந்தது இல்லை. 2031 ஒரு அரசியல் மாற்றத்தை இந்த அமைப்பு வி த லீடர்ஸ் கண்டிப்பாக கொண்டு வரும் அப்படின்னு இருக்காரு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நம்ம தமிழ்நாடு ஆல்ரெடி நிதிநிலையில் கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு. இப்போ ஒவ்வொரு ரேஷன் கார்டு மேலேயும் 4,40,000 ரூபாய் வரைக்கும் கடன் இருக்குது. ஓகேவா? ஸோ இதை டிவிகே கவர்மெண்ட்டால் குறைக்கிறது கஷ்டம். எழுதி வச்சுக்கோங்க. மேற்படி ஒரு 85,000லேருந்து 90,000 வரைக்கும் அவங்க இந்த வருஷத்தில் கடன் வாங்குவாங்க. அதே மாதிரி அவங்க டென்யூர் 5 வருஷம் முடியும் போது 15 லட்சம் கோடி கடன் கண்டிப்பாக வரும். இதை மாற்றவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அதில் ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் கொஞ்சம் ஃபேக்ட்ஸை பர்ஃபெக்டாக ஃபிகர் பண்ணுறதுனால மேபி இது உண்மையாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது கைஸ். ஸோ நேற்று நல்லபடியாக அவங்களோட மீட்டிங் நடந்து முடிஞ்சுது. ஆரம்பத்தில் தமிழ் தாய் வாழ்த்து இவனுங்க தான் கத்துவானுங்களே, அதை பாடிட்டு அதுக்கப்புறமா ஆனால் தமிழ் தாய் வாழ்த்து இவனுக்கு கத்துறானுங்கன்னு இல்லை, நம்மளே தமிழ் தாய்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். முடியும் போது தேசிய கீதத்தில் முடிஞ்சுது. நிறைய விஷயங்கள் ஒரு ஷேர் பண்ணார். 2031 தேர்தல் எப்படி இருக்கும், இருமுனை போட்டியாக இருக்குமா மும்முனை போட்டியாக இருக்குமா, அந்த மாதிரியான விஷயங்கள். அதே மாதிரி போதை ஒழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் இன்னும் நிறைய கோவில் வாசல்லையும் ஸ்கூல் பக்கத்துலேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒயின் ஷாப்ஸ் இருக்குது. அதெல்லாம் மூடணும், சிஎம் பார்வை கொண்டு போகணும்.
இந்த மாதிரி அவர் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணார்.